ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். பாரம்பரிய முறைப்படி நல்லா டேஸ்டியான சுசியம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன பொருள்லாம் சேர்த்துக்கன்னு தெரியும். எல்லா அளவுகளும் கரெக்டாக மெஷர் பண்ணி சொல்லியிருக்கேங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக சுலபமாக இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். 1 கப் அளவுக்கு பச்சை பயிர் பயன்படுத்தி ரொம்பவே சாஃப்டான டேஸ்டியான சுசியம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டேஸ்டியான சுசியம் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த சுசியம் பண்ணுறதுக்கு பச்சை பயிர் பயன்படுத்தி கூட செய்யலாங்க. அப்பலாட்டி 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு பயன்படுத்தி இந்த சுசியம் செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் பச்சை பயிர் தாங்க எடுத்திருக்கேன். பச்சை பயிரில் செய்யக்கூடிய அந்த சுசியம் பார்த்திங்கன்னா லேசாக வறுத்துட்டு செய்யும்போது நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். கடலைப்பருப்பு சேர்த்து செஞ்சோம்னா கடலைப்பருப்பு வறுக்க தேவையில்லை, அப்படியே குக்கரில் சேர்த்து வேக வச்சா போதுங்க. இப்போ அந்த 1 கப் அளவுக்கு பச்சை பயிரை ஒரு பேனில் சேர்த்துட்டு நல்லா லேசாக வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த பச்சை பயிர் வறுக்கும்போது கருக விடாமல் லேசாக கலர் மாதிரி வந்ததும் இந்த வறுத்து வச்ச பச்சை பயிரை குக்கரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 கப் அளவுக்கு பச்சை பயிர்னா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. கடலைப்பருப்பு சேர்த்து வேக வைக்கும்போது இதேமாதிரி 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்துருக்குங்க. இப்போ குக்கரில் விசில் வர டைமில் இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா வெல்லம் கரைச்சி எடுத்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு பச்சை பயிர்னா 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். அச்சு வெல்லம், குண்டு வெல்லம் எதுவாக இருந்தாலும் இந்தமாதிரி நல்லா சின்ன பீஸாக உடச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்குங்க. அப்போ தான் கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்குங்க. அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த பூரணம் ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகிற மாதிரி இருக்கும். 1 கப் அளவுக்கு வெல்லம்னா 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்தாலே போதுங்க. பாகு பதம்னா பார்க்கவே தேவையில்லை. இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்குற மாதிரி அதேமாதிரி 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரைனா 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சில அந்த நாட்டு சக்கரை வெல்லத்துலாம் பார்த்திங்கன்னா நரன்னு கொஞ்சம் மண் தூசிலாம் இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா இந்தமாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் செஞ்சுக்குங்க. இப்போ குக்கரில் பச்சை பயிர் 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்தோம் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருக்குங்க. பார்க்கும்போது அந்த பச்சை பயிர் முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். 5 விசில் வச்சு எடுத்தாலே மத்தில் நல்லா மசிச்சு எடுக்கும்போது இந்தளவுக்கு நல்லா மசிஞ்சு வரும். அதேமாதிரி அந்த தண்ணியோட அளவுகளும் 2 கப் அளவுக்கு ஊற்றினாலே போதுங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினோம்னா அந்த பருப்பு வெந்ததுக்கப்புறம் அந்த சத்தான தண்ணி எல்லாமே நம்ம வடித்து எடுக்கிற மாதிரி இருக்கும். 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா வடித்து எடுக்கவே தேவையில்லை. இந்த அளவுக்கு நல்லா அந்த பச்சை பயிரை மசிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த சுசியம் பண்ணுறதுக்கு வெல்லம் கரைச்சி வச்சோம் பாருங்கள். அந்த வெல்லத்துக்கூடையே நம்ம மசிச்சு வச்சுருக்க பச்சை பயிர் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. எப்போதுமே சுசியம் பண்ணுறதுக்கு இந்த உள்ளே வைக்கிற பூர்ணம் கரெக்டான அளவுகளில் நம்ம செஞ்சிட்டோம்னாலே பூரணம் அந்தளவுக்கு தளன்னு அந்த மாவில் டிப் பண்ணி எடுக்கும்போது தனித்தனியாக பிரிஞ்சு போகாது. ரொம்ப தளன்னு தண்ணி பதமாகவும் இருக்காது. இந்த பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு பச்சை பயிர்னா 1 கப் அளவுக்கு வெல்லம், 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே கரெக்டான மெஷர்மெண்ட்டாக அந்த பூரணம் பக்காவாக வருங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக அந்த சுசியம் ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த பூரணம் நல்லா ரிச்சான டேஸ்ட்டில் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் நெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பூரணத்தோட அந்த இனிப்பு சுவை கரெக்டாக தெரியறதுக்காக கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துட்டு இந்த பூரணம் இந்த அளவுக்கு நல்லா திக்காக வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் கரெக்டாக அந்த உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ பூரணம் ரெடி பண்ணியாச்சு. அந்த பூரணத்தை நினச்சி போகிறதுக்காக அந்த வெளி மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவு வீட்டில் இருந்ததுன்னா இட்லி மாவை பயன்படுத்தி அந்த பூரணத்தை நல்லா நனைச்சிட்டு அது மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. இட்லி மாவு இல்லாத டைமில் இதுமாரி 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்குங்க. இட்லி மாவு இருந்தால் 2 கப் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்குங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, இந்த மாவுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தூளுப்பு சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா நல்லா இட்லி மாவு பக்குவத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தோசை மாவு மாதிரி ரொம்ப தண்ணி பதமாக கலந்து எடுக்காதீங்க. அப்புறம் அந்த பூரணத்தில் அந்த மாவு ஒட்டாது. அதேமாரி கொஞ்சம் கலர் வரணும்னா நீங்கள் மஞ்சத்தூள் அந்த மாவில் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாங்க. இப்போ பூரணம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்தமாரி சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த சுசியம் செய்கிறதுக்கு மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு 1/2 கப் அளவுக்கு பயன்படுத்தி இந்த கோதுமை மாவில் கூட இந்த சுசியம் செஞ்சுக்கலாங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இந்த பூரணத்தை இட்லி மாவில் நினச்சி இந்த சுசியம் செய்கிற மாதிரி இட்லி மாவு கொஞ்சம் கூட அந்த புளிப்பு சுவை இருக்கவே கூடாதுங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவில் செஞ்சால் நல்லா டேஸ்டியாக நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பூரணத்தை சின்ன உருண்டையாக உருட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சோம்னா சுசியம் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஒவ்வொரு உருண்டையாக உருட்டிட்டு நம்ம மாவில் நினச்சி போட்டோம்னா ஒரு சுசியம் பார்த்திங்கன்னா அதாவது எல்லா சுசியமும் பார்த்திங்கன்னா கரெக்டாக வெந்து வராது. ஒவ்வொரு சுசியமும் ஒவ்வொரு கலராக இருக்கும். அதனால்
அந்த பூரணத்தை நல்லா உருண்டையாக உருட்டிட்டு மைதா மாவு கலந்து வச்சோம் பாருங்க. அந்த மைதா மாவில் இதுமாதிரி நனைச்சிட்டு அந்த சுசியம் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சுசியம் வந்து போட்டு எடுக்கும்போது சீக்கிரமாக வந்து கலர் மாறிடும். உள்ளே வந்து மாவு வந்து அப்படியே இருக்கும். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கோதுமை மாவில் செய்யக்கூடிய அந்த சுசியம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்து நல்லா கலர் மாறி வந்துடும். மைதா மாவு வந்தால் கொஞ்சம் மட்டும் லேட் ஆகும் அந்த மாவு வேகிறதுக்கு. நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த மைதா மாவில் செய்யக்கூடிய அந்த சுசியம். இப்போ இந்த அளவுக்கு 2 பக்கம் நல்லா கலர் மாறி வந்ததும் எடுத்துடலாங்க. அந்த மாவு வந்து போட்டதுமே உடனே மிக்ஸ் பண்ணாமல் பாதி அளவுக்கு வெந்ததும் அதுக்கப்புறம் கரண்டியில் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ 2 பக்கம் நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இதே நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்து செய்யணும்னா கொஞ்சம் மஞ்சள் கலரில் இந்த சுசியம் வந்து கிடைக்கும். நான் வந்து மஞ்சத்தூள் வந்து எதுவுமே சேர்க்கவே இல்லை. நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாங்க. இப்போ பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த சுசியம் வந்து நல்லா பிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன அளவுகளில் இதே மெத்தடில் அந்த சுசியம் வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.